இது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. நான் மதுரையில் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. இப்போ ஒரு முக்கியமான நபர், அவர் டெல்லியில் இருந்தார். அவருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டருடைய பையன் தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானல் போகணுன்னா நீங்கள் மதுரையை தாண்டி தான் போகணும். மதுரையை தாண்டி போகும்போது கரெக்டாக எங்கள் ஆஸ்பத்திரி முன்னாடி அவருக்கு நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின். அப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிஷன் போடுறோம், அவருக்கு வைத்தியம் பார்க்குறோம். வைத்தியம் பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்கு கேத் லேப்னு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி என்ன பண்ணுவோன்னா, இரத்த குழாயில் இருக்கிற அடப்பை அந்த அடப்பை எடுத்து விட்டோம். ஸோ அந்த கருவியில் அவரை வச்சு ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அவர் உயிரை காப்பாற்றிடுறோம். அவர் நல்லா சரியாயிட்டார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் டெல்லியிலேருந்து வர்றாரு. இவர் என்கிட்ட பேசிட்டு என் நேரில் பேசுகிறாரு. பேசிட்டு ரொம்ப நல்லது தம்பி, நல்ல வேலை என் பையனுக்கு தஞ்சாவூரில் இருக்கும்போதோ கொடைக்கானலில் இருக்கும்போதோ ஹார்ட் அட்டாக் வரல. ஏன்னா அங்கே வந்துருந்துச்சுன்னா அவன் இறந்துருப்பான். காரணம், தஞ்சாவூர்லேயோ கொடைக்கானல்லையோ இந்த கேத் லேப்னு சொல்லக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனை அங்கே கிடையாது. ஜென்ரலாக வைத்தியம் பார்க்குற மருத்துவமனைகள் ஸ்மாலர் கிளினிக்ஸ், சின்ன கிளினிக்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட், கேத் லேப் எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ணக்கூடிய இந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் ஒன்று கூட கிடையாதுன்றார். அப்போ இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். ஏன் இந்த அனாலிசிஸ் பண்ணேன்னா, இந்தியாவில் தான் அதிக நம்பர் ஆஃப் இதய நோயாளிகள் இருக்காங்க. இனி போக போக இன்னமும் கூடுவாங்க. ஏன்னா இந்தியா இஸ் யங் கண்ட்ரி. நம்ம அதிக இந்தியர்கள் இளைஞர்களாக இருக்காங்க. இளைஞர்கள்லாம் வயசான காலத்தில் போகும்போது நோய்கள் இன்னும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த யங் கண்ட்ரியில் கார்டியாக் கேசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில், இதய நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் கேத் லேப் கிடையாது, இந்த இதய ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது சரி பண்ணக்கூடிய இந்த கருவியோட உள்ள ஆஸ்பத்திரிகள் எங்கெங்கெல்லாம் இல்லைன்னு தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல கிடையாது. இது ஒரு ஷாக்கிங் அப்சர்வேஷன். ஏன்னா மற்ற எல்லா நோய்களுக்கும் நீங்கள் டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் வராது. பட் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்களுக்கு உடனே அந்த பெயின் வந்ததுலேருந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க கேத் லேபுக்கு போகக்கூடிய அந்த டியூரேஷன், அந்த நேரம் மிக குறைவாக இருக்கணும். அப்போ தான் அவங்களாம் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதனால சரி, தஞ்சாவூர் ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, அதிக கிராமத்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதிக கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம். தஞ்சாவூர் மட்டும் இல்லை, சுற்றி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுது, நிறைய கிராமங்கள் இருக்கு. இத்தனை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு கேத் லேப் கூட இல்லைன்றது ஒரு ஷாக்கிங்காக ஒரு அப்சர்வேஷன் இருந்துச்சு. அப்போ சரி, அதை ஸோ தட்ஸ் எ நீட், இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஒரு தேவை இருக்குன்றதை உணர்ந்துட்டோம். ஸோ ரெவன்யூ இருக்கணும், பட் லாபம் எவ்வளவு இருக்கணும்ன்றதை நாங்கள் தீர்மானிக்கலாம். அப்போ லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த ஊரில் பண்ணோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே இருக்கவங்களுக்கு உருவாக்கலான்ற முடிவு அன்னைக்கு நான் எடுத்து, அதோடைய விளைவு தான் இந்த மருத்துவமனை. இப்போ 1800 ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம். ஸோ 1800 பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம்.